ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். நான் டிஎஸ்பி ரமேஷ் சந்திரன் பேசுறேன். ரமேஷ் சந்திரா சொல்லு சார். நான் இப்போ திருநீர்மலை மேல இருக்கேன். இங்க 3 ஐஎஸ்ஐ ஏஜென்ட் ஒளிஞ்சிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. அப்படியா? நான் வேணா அங்க ஃபோர்ஸ் அனுப்பவா? ப்ளீஸ் வேண்டாம் சார். ஃபோர்ஸ் வரதுக்குள்ள அவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க. நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உங்க இஷ்டம் மிஸ்டர் ரமேஷ் சந்திரா. தேங்க்யூ சார். கவனமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். நான் வச்சிடறேன் சார். இது மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஓகே? குட் ஆஃப்டர்நூன் சார். ஓ, குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் ரமேஷ் சந்திரா. நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். நான் என்னோட கடமையை தான் சார் செஞ்சேன். நம்ம தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள சுட்டு கொன்னுடுவேன். குட் மிஸ்டர் ரமேஷ் சந்திரா. ரிட்டையர் ஆக போற நேரத்துல கூட உங்களுக்கு எவ்வளவு ஸ்பிரிட் இருக்குன்னா உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். ரம்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார். ட்ரைனிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னா. வெரி குட். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டியூட்டியை மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா பேசலாமா? அப்படியே பண்ணலாம்டா சூர்யா. ஓகேடா சந்து. டேய், சூரிய நாராயணன் என்ன கூப்பிடலாம்ல? எப்பவோ காலேஜ்ல படிக்கும் போது சூர்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. இப்பவும் அப்படியே கூப்பிடணுமா? என்ன பண்றது சொல்லு. எனக்கு என்னமோ ரமேஷ் சந்திரன் பேர் வச்சாங்க, உனக்கு என்னமோ சூரிய நாராயணன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்னவோ ஒண்ணு எப்போது சூர்யான்னு கூப்பிடுறதா சந்தோஷமா இருக்கு. டேய், நீ என்ன எப்போ அப்படி கூப்பிடுறதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சிகரெட் ஏண்டா? சிகரெட் மட்டும்தானா? டியூட்டில இருக்கேன்டா. வேணும்னா இன்னைக்கு ராத்திரி தண்ணி அடிக்கலாம். வீட்ல ஃபாரின் ஸ்டாக் சரக்கு நிறைய இருக்கு.
அது சரி, நீ கமிஷனர் ஆஃப் போலீஸ் இல்லையா? நீ வேணான்னு சொன்னா கூட பாட்டில் வரும் உனக்கு. போட்டானா அப்படியே. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா தண்ணி பாட்டிலுக்கு பயங்கர கமிஷனரா தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பின்ன உன் பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியுங்கிறத சொல்ல வந்தேன். அப்படி வா வழிக்கு. உமா. அப்படியே இருங்க. ஊர்க்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. திருஷ்டி எடுத்தது போதும். தெரியாம தான் கேக்குற. அப்பாக்கு திருஷ்டி கடிக்கிறியா இல்ல திருஷ்டி வைக்கிறியா? நல்லவன் கண்ணு, கெட்டவன் கண்ணு. மத்தவங்க கண்ணை விட உன் கண்ணு தான் அப்பாக்கு அதிகமா இருக்கு. என்னடி பேசுற நீ? உங்க அப்பாவுக்கு நான் ஏண்டி திருஷ்டி போடுறேன்? நான் ஒரு திருஷ்டியை கழிக்கிறவன். என்னத்த திருஷ்டி கழிக்கிறியோ? அரை மணி நேரமா நிக்க வச்சு தூண் துப்பிட்டே இருக்க. அப்பாடா, அப்பா உங்களுக்கு இருந்தாலும் பொறுமை அதிகம். இந்த பாருமா, நமக்கு சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கலனாலும் மத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்லையே. எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கணும்ல டாடி. பொதுவா 3 வாட்டி தான் தேங்காய் சுத்துறது பாத்திருக்கேன். ஆனா அம்மா என்னடானா 30 வாட்டி சுத்திட்டாங்க. என்னங்க எவ்வளவு திருஷ்டிங்க உங்களுக்கு? நெருப்புல போட்டா படபடன்னு ஒரே சத்தம். உப்ப நெருப்புல போட்டா டபடபன்னு சத்தம் வராம வேற என்ன பண்ணு சொல்லு? சாதாரணமா அப்படி ஆகாதுங்க. திருஷ்டி இருக்கும் போது வேற சத்தம் வரும். உண்மையாவாமா? போதுமா, நிறுத்துமா. உமா, பசி வைத்த கிள்ளுதுமா. சாப்பிட ஏதா இருந்தா கூட இருங்க, இதோ ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரம். இதோ. ஜோதி, அக்கா போன் ஏதா பண்ணாளா? இல்ல டாடி. தி கிரேட் டைனமிக் ரம்பா, டாக்டர் ஆஃப் ரமேஷ் சந்திரா. அவ எங்க யார துரத்திட்டு இருக்காளோ? ஹலோ. ஏய், நீ யாரு? ரம்பா, ரவுடி ரம்பா, பிராக்கெட்ல ஐபிஎஸ். இங்க எதுக்கு வந்த? எப்படி வந்த? தப்புடா. எப்படி வந்தேன்னு கேக்குறது ரொம்ப தப்புடா. என்ன இஷ்டத்துக்கு வளர்ற? நான் ஒன்னும் தப்பா பேசலடா. நீங்க தான் தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் நீயும் பிறந்தது இந்த நாட்டுல தான்டா. சட்டத்தை காப்பாத்துற வேலையில நான் இருக்கேன். நாட்டை அழிக்கிற வேலையில நீங்க இருக்கீங்க. ஊர்ல மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க அராஜகத்தை மூட்டை கட்டி இந்த நாட்டை விட்டு ஒழிக்கதான் நான் ஐபிஎஸ்ஸா வந்திருக்கேன். சபாஷ் ரம்பா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நாட்டை அழிக்க நினைச்ச அந்த கொலகார பசங்களை நீ பிடிச்சது நிஜமாவே பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க பெரியவங்க, பாராட்டாதீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பனுக்கு தப்பாம பிறந்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. ரிட்டையர்மெண்ட் வயசுல உங்க அப்பா ட்ரைனிங் பீரியட்ல நீ கிரிமினல்ஸையும் தீவிரவாதிகளையும் வேரோட அழிச்சிருக்கீங்க. அது என்னோட கடமை சார். இது உன் கடமை மட்டும் இல்லம்மா, எல்லாருடைய கடமையும் தான். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல சார். ஒவ்வொரு இந்தியனும் உரிமைய பத்தி வாதாடுறானே தவிர கடமைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றானே, ஏன் சார்? பயம் ரம்பா. கடமையை பத்தி யோசிச்சா பாரம் தலையில விழுமோங்கிற பயம். எனக்கு புரியல சார். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அப்புறம் உன்னோட ட்ரீம் பாய் ராஜா எப்படி இருக்கான்? என்னாச்சு இவளுக்கு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வந்திருக்கணுமே. எங்க போயிருப்பா? தெரியலையே. பாப்போம்.
ஹாய் ராஜா. என்ன தனக்கு தானே பேசிட்டு இருக்க? ரம்பா உனக்கு கொஞ்சமாவது டைமிங் சென்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா காமன் சென்ஸ் இருக்கு. பேசாத. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்க? அது இல்ல ராஜா, கமிஷனர் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேட்டா? கொஞ்சம் தான் லேட். இது கொஞ்சம் தான் லேட்டா? ஓ சாரி, கொஞ்சம் லேட். ஷட் அப். நீ சரியான லூசுடி. நீ திட்டினது போதும், வா போலாம். என்னமோ ரம்பா, நீ வந்த உடனே பயங்கரமா திட்டணும் போல இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து போய் லவ் மூடுக்கு போயிடுறேன். அதான் ரம்பா, பிராக்கெட்ல ஐபிஎஸ். திஸ் இஸ் ராஜா, பிராக்கெட்ல பிஎல். இன்னும் ஒரு மாசத்துல நம்ம 2 பேர் படிப்பும் முடிஞ்சு போயிடும். நீங்க லாயர், நான் ஐபிஎஸ். போதுமா? வா போலாம். அஞ்சு வருஷம். நாம ஜெயிலுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. ஆமா சக்தி, நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் சந்திரன் தான். பிரபு, அவன் இப்ப இன்ஸ்பெக்டர் இல்ல, டிஎஸ்பி. நாம வெளியே போன அடுத்த நிமிஷம் நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா? தெரியும் சக்தி. அந்த ரமேஷ் சந்திரன் குடும்பத்தை துண்டு துண்டா வெட்ட போறோம். தலைய நசுக்கனா 1 நிமிஷத்துல செத்துருவா. பிரபு, கடந்த 5 வருஷமா நாம 4 செவத்துக்குள்ள குமுறி குமுறி சத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா சக்தி, நீ என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த ரமேஷ் சந்திரா ஒரேடிய செத்து போயிடக்கூடாது. மன உளைச்சல் இல்லாம குமுறி குமுறி சாவணும். ஆமா கார்த்தி, அவன் வாழ்நாள் முழுசும் செத்து செத்து வாழணும். சாவுனா என்னன்னு அவ கண்ணால பார்த்து பார்த்து சாகணும். சக்தி, அவனை எப்படி சாகடிக்கணும்னு நமக்கு தெரியும். முதல்ல இந்த ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்போம். தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல கார்த்திக். பிரபு, கார்த்தி, காலச்சக்கரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்குன்னு நேரம் வரும். சந்திரலேகா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும், உன்ன மாதிரி ஒரு நல்ல தோழி கிடைச்சிருக்கா. ஆமா மல்லிகா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? சொல்லு மல்லிகா. இந்த உலகமே நம்மள தனியா விட்டுட்டு போனாலும் வாழ்க்கை பூரா நமக்கு துணையா இருக்கிறவங்க உண்மையான ஃப்ரெண்டு தான். சரியா சொன்ன மல்லிகா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் பிரிக்கவே முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல யார் குறுக்க வந்தாலும் அவங்கள துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவேன். ஹலோ. ஹலோ அக்கா, உனக்காக இங்க ரமேஷ் சந்திராங்கிற உன்னோட டாடி, உமா மகேஸ்வரிங்கிற உன்னோட அம்மா, ஜோதி சொப்னாங்கிற 2 தங்கச்சிங்க உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். வழிஞ்சது போதும், அப்பா கிட்ட கொடு. ஏன் டாடி கிட்ட தான் பேசுவியா? என்கிட்ட பேச மாட்டியா? போனை கொடுக்க சொன்னல. ஓகே ஓகே, கொடுக்குறேன். இந்தங்க டாடி. ஹலோ, நல்லா இருக்கியாமா? ஆமா, நீ வரலையாமே, ஏமா? எனி ப்ராப்ளம்? ஒரு கேஸ்ல பிஸியா இருக்கேன்ப்பா. ஓ, ஐ சி. வெரி குட் பேபி. கடமை தான் முதல்ல. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இப்பதான் நீ ஏன் பொண்ணு. தேங்க் யூ டாடி. பிரபு, கார்த்தி, நேத்து ராத்திரி அவன் ரிட்டையர் ஆயிட்டானா? சக்தி, அவன் இப்ப வாழ்க்கையில இருந்தே ரிட்டையர்ட் ஆக போறான். சக்தி, நம்ம வாழ்க்கை இப்படி 4 செவத்துக்குள்ளே முடிவடைய வேண்டியதுனா? கார்த்தி, கோவப்படாத. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே நம்ம தப்பிச்சிருவோம். நிஜமா சக்தி? ஆமா பிரபு, இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கொண்டு வர சென்ட்ரிய
பஞ்சுவாலிட்டிய பத்தி என்கிட்ட சொல்றானா? இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹே ராஜா, எவ்ளோ நேரம் ஆச்சு நீ வந்து? நான் வந்து 1 hour ஆச்சு. நீ வந்து 1 hour ஆச்சா? இவ்ளோ நேரம் இங்க தான் இருந்தியா? ஆஹா, ஆமா. வருங்கால ஐபிஎஸ் இல்லையா நீ? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கன்னு சோதிச்சு பார்த்தேன். என்ன சோதிக்கணும்னா பப்ளிக் பிளேஸ் வேண்டாம். அப்பனா என் ரூமுக்கு போலாம், வரையா? ஆசைதான், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ராஜா, நான் ஊருக்கு போறேன். இன்னைக்கு நாளைக்கு லீவு தானே, நீ என்னோட வரியா? ஆஹா, நான் என்னோட ஊருக்கு போறேன். இந்த ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால எங்க ஊருக்கே போறேன். ஓகே வா, உன்னை டிராப் பண்ணிட்டே கிளம்புறேன். ஓகே. அச்சச்சோ, புன்னகை ஆள் தின்னும் புன்னகை. ஒத்த பார்வை பார்த்தா உடம்புல சக்தி ஏறுதாத்தா. ஹாய் ஹாய். ஐயோ அம்மா. ஏய், பாட்டடா பாடுற. இப்ப பாடுறா பார்க்கலாம். நல்ல வேலைடாப்பா. தங்கச்சி பார்த்து பாட்டா பாடுற. தனியா நிக்கிற பொண்ணை பார்த்தா கேவலமா இருக்கா உனக்கு? ஏங்கா, ஏன் அவனை தேவையில்லாம அடிச்ச? தேவையில்லாம அடிச்சா? என்னமோ பாட்டு பாடிட்டு இருந்தா. சரிதான், வா போலாம். என்ன திடீர்னு கண் சிமிட்டாம என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, டியூட்டின்னு இப்படி இவ்வளவு நாளா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன். டியூட்டில நீங்க எப்பவும் டைம் வேஸ்டே பண்ணலங்க. தினம் ஒரு கிரிமினலை பிடிச்சீங்க, அதுக்காக வாரத்துக்கு ஒரு ரிவார்டு வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, 3 பொன் குழந்தைகளை கூட பெத்துக்கிட்டேன். உமா, ஹெட் கான்ஸ்டபிளா ஆரம்பிச்ச என்னோட வாழ்க்கை சப் இன்ஸ்பெக்டரா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா, கடைசியில டிஎஸ்பியா வந்து நின்னு போச்சு. இதுக்குள்ள எவ்வளவோ அவார்ட்ஸும் ரிவார்ட்ஸும். இனிமே பழசெல்லாம் மறக்க போறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். ஹலோ சார், நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, மறந்துட்டீங்களா? உமா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு, ஒன்னே ஒண்ணு தவிர. அந்த ஒண்ணு என்னன்னு சொல்லுங்க. நீயே கண்டுபிடி பார்க்கலாம். அவ்வளவு யோசிக்கிற பொறுமை எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. அது என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். உன்னோட அழகு. சி, இந்த வயசுல பேசுற பேச்சாங்க இது? அட பைத்தியம், அழகுங்கிற அந்த 3 எழுத்துல தான் இந்த உலகமே இருக்கு. உமா, இந்த உலகத்துல ரொம்ப விஸ்திரமானது, யாருக்கும் நினைச்சா கிடைக்காதது இந்த அழகுதான். போதும், நிறுத்துங்க. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள நிறுத்த சொல்றேன். இந்த உலகத்துல எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதது அது ஒண்ணுதான். ஆமா, நிஜமா. மல்லிகா, சந்திரலேகா, ஹீஸ் மிஸ்டர் சிவமணி, புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். ஹலோ. ஹலோ. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். எனக்கு டிஜிபி கூட அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, இந்த ஃபைலை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். ஹாய். Glad to meet you. Happy to meet you. Same to you. அப்பாடா, எவ்வளவு நாள் கழிச்சு இப்படி நிம்மதியா உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறீங்க? உமா, இந்த உலகத்திலேயே நிம்மதியா இருக்கிற இடம் 2 தான். எந்த இடம் டாடி? ஒன்னு தாயோட கர்ப்ப கிரகத்துல, 2வது பூமாதேவியோட கர்ப்ப கிரகத்துல. Is it? எஸ். ஏன் தெரியுமா? சொல்லுங்க டாடி. சொல்றேம்மா. மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயித்துல இருக்கும்போது ஒன்னும் தெரியாது. அதே மாதிரி மனுஷன் கண்ணை முன்னதுக்கு அப்புறம் பூமாதேவியோட கர்ப்பத்துல இருக்கும்போதும் ஒன்னும் தெரியாது. நம்மள பெத்தது தாயினாலும் நம்ம இறந்த அப்புறம் வான் கூப்பிடுறது பூமாதேவி, சரிதானே? You are right. டாடி, கொஞ்ச நேரம் உங்க வேதாந்தத்தை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நார்மலா பேசுறீங்களா? ஆமாக்கா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். அப்பா ரொம்ப போர் அடிக்கிறாரு. நீயாவது புரியுற மாதிரி சொன்னியே. அப்பனா இப்ப நாங்க பேசுறது எதுவுமே உனக்கு புரியலையா? சத்தியமா புரியலப்பா. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். என்னம்மா நீ அதுக்குள்ள கிளம்புறியா? ஆமாம்மா, இன்னும் 1 வாரத்துல ட்ரைனிங் முடிஞ்சிரும். டியூட்டில ஜாயின் பண்ணணும். சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. பாய்க்கா. வரேன். யாரது? ஐயோ, யாருங்க இவன்? யாருப்பா இவன்?
உங்களை ஏன் ஃபாலோ பண்ணணும்? ரிட்டையர் ஆன அப்புறம் அமைதியா இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பழைய கிரிமினல்ஸ் உன்னை துரத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சார், இது ரொம்ப சின்ன விஷயம். என்னது சாரா? டேய், நீ ரிட்டையர் ஆயிட்டடா. நான் உன் பாஸ் இல்ல, நண்பன். அது சரிடா. அவன் யாரு, எந்த தீவிரவாத கும்பல சேர்ந்தவங்கிறத என்கொயரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது எப்படியும் செய்வேண்டா. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்பாவை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. அப்பா அவரை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதில்ல. ரம்பா, கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. உனக்கு சிட்டிலேயே டியூட்டி போட்டிருக்கோம். உன் டேடி பக்கத்திலேயே இருந்து அந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்புமா. ஹலோ. வாட்? அந்த 3 பேரும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்களா? ஓ, ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு அப்பப்போ மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, பத்ரம். என்னடா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? ஆமா, இப்ப ஜெயிலேருந்து தப்பிச்சவங்க சாதாரண திருடங்களா இல்ல தீவிரவாதிங்களா? இல்லடா சந்து, ஜெயிலேருந்து தப்பிச்சது உன்னோட எதிரிங்க. அப்பாவோட எதிரியா? யார் அவங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருந்த சக்தி, பிரபு, கார்த்திக். அவங்களா தப்பிச்சிட்டாங்க? ஆமாண்டா, அவங்க எந்த நேரத்திலயும் உன்னை அட்டாக் பண்ண வருவாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. பெரிய பெரிய தீவிரவாதிங்களே அப்பா ஒண்ணும் பண்ண முடியல. சாதாரண ரவுடிங்களால என்ன பண்ண முடியும்? இத பாருமா ரம்பா, நேரம் நல்லா இல்லனா எறும்பு கடிச்சு கூட யானை சாகும்னு சொல்லுவாங்க. இத பாருடா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ரெண்டு நாள் தாமதமானாலும் நாம நினைச்ச மாதிரியே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா சக்தி கொல்லணும், அவனை கொலை பண்ணணும். அந்த ரமேஷ் சந்திரனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணணும். ஆமா சக்தி, 5 வருஷம் வெளி உலகம் தெரியாம ஜெயிலே வாழ்ந்துட்டோம். பொம்பளை வாசமே தெரியாம வாழ்ந்திருக்கோம். இனிமே என்னால முடியாது. கார்த்தி, உள்ளூர்ல போலீஸ் எல்லாரும் நம்மளதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நாம வெளியூர் தப்பிச்சு போயிருப்போன்னு அவங்க நம்ம எல்லாரையும் தேடி போயிருப்பாங்க. ஆனா நாம இந்த மாதிரி இடத்துல இருப்போம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆமா சக்தி, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒளிச்சு வச்சிருந்த நம்ம நகை பணம் எல்லாம் பத்திரமா இருக்குதுன்னா அது நம்ம அதிர்ஷ்டம். பிரபு, கார்த்தி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. யாரும் கவனிக்காத நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியா நாம சொன்ன இடத்துக்கு போயிடுவோம். இன்னையில இருந்து சரியா 3 நாள் கழிச்சு திரிசூலம் மலை பக்கத்துல நம்மளோட காட்டு பங்களாவில் சந்திப்போம். அங்க இருந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அந்த ஆளை கொலை பண்ணி நாம புதைச்சி வச்சிருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பீகாருக்கு போயிடுவோம். பீகாரா? அங்க எதுக்கு? நாம கொலை பண்ண போறது ரிட்டையர்டான டிஎஸ்பிய. அவன் பொண்ணு ட்ரைனிங்க முடிச்சிட்டு டிஎஸ்பியா பதவி ஏத்துக்க போறது இன்னைக்கு தான். வேலையோட வேலையா? அவளையும் தூக்கிடலாமா? கார்த்தி, நீ அவசரப்படுற. இப்ப நமக்கு வேகம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். ஆமா, அந்த ரமேஷ் சந்திராவை, அவன் பொண்டாட்டி உமா மகேஸ்வரிய, அவன் பொண்ணு ஜோதிய கொன்னுடுவோம். ஃபேமிலி மொத்தத்தையும் கொன்னுட்டு அவளை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? அதான் பிரபு, நாம டிஜிபிக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட். அம்மா அப்பா தங்கச்சிங்களை கொண்ட நம்மளை தேடி அவ பைத்தியமா அலையணும். நாம பீகாருக்கு தப்பிச்சு போன விஷயம் தெரியாம நம்மளை தேடிக்கிட்டு பிடிக்க முடியாம நொந்து நொந்து சாகணும். ரம்பா என்கிற நான் இந்திய தாய் மீதும் இந்தியாவின் மூவண்ண கொடியின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் சத்தியம் செய்கிறேன்.
நம் தாய்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தேச துரோகிகளை, நம் சமுதாயத்தை அழிக்க நினைக்கும் தீய சக்திகளை, சட்டத்துக்கு எதிராக வேலை செய்யும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை வேரோடு அழிப்பேன் என்றும், நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் கண் தூங்காமல் பாடுபடுவேன் என்றும் எனக்கு உயிர் கொடுத்த என் தாய் தந்தையின் மீதும் சத்தியம் செய்கிறேன். சட்டம் எனக்கு கொடுக்கும் கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் நான் அணிந்திருக்கும் இந்த காக்கி உடையின் மீது சத்தியம் செய்கிறேன். ராஜா என்கிற நான் இந்திய சட்டத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். நேர்மையாக இன்று வக்கீலாக பொறுப்பேற்கும் நான் நியாயத்திற்காகவும் என்னிடம் வரும் ஒவ்வொரு கட்சிக்காரருக்கும் சட்டப்பிரகாரம் நியாயம் கிடைக்க போராடுவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். நமது இந்திய சட்டத்தின்படி செக்ஷன் 511 சாட்சியாக என் தொழிலில் சொந்த பந்தங்களுக்கு பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். சோ ட்ரைனிங்க முடிச்சிட்ட, டியூட்டிலையும் ஜாயின் பண்ணிட்ட. ஆமா, நீயும் கஷ்டப்பட்டு லாபம் முடிச்சிட்ட, உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அட்வொகேட்டாவும் ஆயிட்ட. நீ பிடிக்கிற கேஸையெல்லாம் நான் டேக்கப் பண்ணிக்கிறேன். அவங்க நிரபராதின்னு நான் ப்ரூஃப் பண்றேன். என்கிட்டே சேலஞ்சா? காதலையும் சரி ப்ரொஃபஷனலும் சரி போட்டி இல்லைன்னா நல்லா இருக்காது. போட்டி இருந்தாலும் எல்லா கிரிமினல் கேஸையும் நீ எடுத்துறாத, அப்புறம் தோத்து போயிடுவேன். பார்க்கலாமா? கண்டிப்பா. ரம்பா, நாம ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து சந்திச்சா நல்லா இருக்கும்ல? இல்லைன்னா நம்ம 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். உடனே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிவா, முத பார்வையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு கூட மல்லிகா, உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே என் இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சிவா, வாழ்க்கை பூரா நம்ம 2 பேரும் சண்டையே போடாம இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. அடியே மல்லிகா, ஏன் காதலுக்கு நீ குறுக்க வரியா? உன்னை நான் அழிக்காம விடல. என் பேர் சந்திரலேகா இல்ல. சக்தி, நான் தான் கார்த்திக். கார்த்தி, நீயா? உன்னை யாரும் பார்க்கல. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. வழியில என்ன ஒரு போலீஸ் பார்த்தான், அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டேன். நீ அவனை வெட்டும் போது யாராவது பார்த்தாங்களா? ஆமா சக்தி, நம்மள பார்த்தவன் வாழவே கூடாது. நம்ம பிரபு எப்ப வரான்? யாருப்பா நீ? என் பேர் மகேஷ். சிட்ல பார்க்க போனோம், இந்த பக்கமா போனா சீக்கிரமா போயிடலாம்னு சொன்னாங்க. அப்படின்னு யார் சொன்னது? ஏய், உண்மையை சொல்லு, நீ ஜெயில இருந்து தப்பிச்ச கைதி தானே? டியூட்டில சேர்ந்த உடனே கஞ்சா கடத்துற கும்பல் ஒண்ண நீ பிடிச்சிட்டியாமே. கடத்தல் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் பிடிச்சிருவேன் சார். உன் டேலண்ட் மொத்தத்தையும் கஞ்சா கடத்துறவங்க கிட்டயே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா திருடனையும் கொள்ளக்காரங்களையும் பிடிக்கிறது யாரு? இங்க பாரும்பா, சிட்டிக்கு பக்கத்துல 2 போலீஸ்காரங்களை கழுத்தெடுத்து கொண்டு இருக்காங்க. கொலைப்பன விதத்தை பார்க்கும்போது ஜெயில இருந்து தப்பிச்ச சக்தி பண்ணிருப்பானோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சு போன கார்த்திக், பிரபு, சக்தி அவங்க சென்னையில தான் பதுங்கிருக்காங்களா? வா பிரபு வா. பிரச்சனை இல்லாம வந்துட்டல. நம்ம வாழ்க்கையே பிரச்சனை தான் கார்த்திக். வழியில 2 போலீஸ்காரங்க நீ யாரான்னு கேட்டாங்க. உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க சக்தி. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 பேரையும் வெட்டிட்டேன். கழுத்து அறுத்து நரிக்கும் கழுகுக்கும் ஆகாரமாக்கிட்டேன். கார்த்தி, என்ன யோசனை பண்ற? ஒண்ணும் இல்ல பிரபு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்
நாம நம்ம வேலையை முடிச்சிடணும். நாம தாமதம் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். இந்த பெக்கு. தேங்க்யூ. உமா, ராணிக்கு ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். டாடி, எப்ப பார்த்தாலும் உங்க பெரிய பொண்ணை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. வயசுக்கு வந்த இந்த பொண்ணை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? நீ முதல்ல MBA முடியடி. எங்க அண்ணன் பையன் அமெரிக்காவில காத்துட்டு இருக்கான். உனக்கும் கல்யாணம் பண்ணிடுறோம். கல்யாண பேச்சை எடுத்தோடனே உன் பொண்ணு எப்படி வைக்கப்படுறா? ஹலோ மாஜி டிஎஸ்பி அவர்களே, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறியா? வெரி குட், வெரி வெரி குட். ஏய், எங்களை புடிச்சு கொடுத்துட்டு அவார்டு வாங்கிட்டு இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டியா? நீ இப்படி நிம்மதியா இருக்கத பாத்துக்கிட்டு நாங்க என்ன சும்மா இருப்போம் நினைச்சியாடா? ஏய், நாங்க ஜெயில களி தின்னுட்டு இருந்தா நீ இங்க உன் பொண்டாட்டி பிள்ளையோட பாயசமா சாப்பிடுற. உன்னை சும்மா விட மாட்டேன் நாங்க. ஏய், என்னடி? விடாதீங்க. டாடி, மம்மி, ஜோதி, சொப்னா, உங்களை இப்படி கொடூரமா கொலை பண்ண அந்த 3 மிருகத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு துண்டு துண்டா வெட்டாம விட மாட்டேன். அவங்க எல்லாரையும் வெட்டி காக்காக்கும் கழுகுக்கும் போட்டாதான் உங்களோட ஆத்மா சாந்தி அடையும். இது உங்க மேல சத்தியம்.
கார்த்தி, பிரபு, ரமேஷ் சந்திரனை கொலை பண்ணதுக்கு அவ பொண்ணு பழிக்கு பழி வாங்க போறாளாம். நம்ம 3 பேரையும் கொன்னு காக்கைக்கும் கழுகுக்கும் விருந்தாக்க போறாளாம். அவ அம்மா அப்பா தங்கச்சிங்க பணத்து மேல சபதம் எடுத்திருக்காளா. சக்தி, நாம நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டோமே. நீ சொன்ன மாதிரி நாம பீகார் போயிடலாமா? பீகாரா? பிறந்த ஊரை விட்டுட்டு எதுக்கு பீகார் போகணும்? தேவைப்பட்டா ஏதா கிராமத்துக்கு போய் மாறு வேஷம் போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாம். கார்த்தி, ரொம்ப உன்னி குறைச்சி எடை போடாத. அப்ப எவ்வளவு சின்சியரோ பொண்ணு அதை விட சின்சியர். ட்ரைனிங்ல இருக்கிறப்பவே தீவிரவாதிகளை பிடிச்ச ரவுடி அவ. குடும்பத்தையே கொலை பண்ணவங்களை அவ சும்மா விட்டுட மாட்டா. சக்தி, நீ என்ன சொல்ற? அவ நம்மளை கொன்னுடுவாங்கறியா? அவன் நம்மள கொலை பண்றாளோ இல்ல அவன் நம்ம கையில சாகுறாளோ அதை இப்போ சொல்ல முடியாது. ஆனா எப்ப சாகணும்னு, யார் யார் கையில சாகணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு. சக்தி, திடீர்னு கடவுளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. அந்த டிஎஸ்பி ரொம்ப நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்கா? பயமா? பயம் என் அகராதிலேயே கிடையாது. அடிப்பட்டவ அவ, அடிச்சவங்க நாம. அடிப்பட்டவங்க எப்பவோ ஆவேசமா இருப்பாங்க. முன்ன பின்ன யோசிக்காம அவ நம்மள தேடிக்கிட்டே வருவா. வர்றவ திரும்பி போக கூடாது. கமிஷனர், எங்களை சாகடிக்க போறேன்னு டிஎஸ்பி ரொம்ப சபதம் எடுத்திருக்காள். அவ நலம் விரும்பியா நீ அவளுக்கு புத்தி சொல்லுவேன்னு இந்த லெட்டரை எழுதியிருக்கோம். அவ எங்களை தேடி வந்தா அவ அம்மா அப்பா தங்கச்சிங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் அவளுக்கு ஏற்படும்ன்றத சொல்லிக்கிறோம். அவளுக்கு அட்வைஸ் பண்றீங்களோ இல்ல கண்டிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இப்படிக்கு சக்தி, பிரபு, கார்த்திக். டேம் இட். இந்த கிரிமினல்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்னா விளையாட்டா போச்சு. ஹலோ சார், டிஎஸ்பி ரம்பாவை கூப்பிடுங்க. மேடம் இல்ல சார். இல்லையா? ஆமா சார். சரி, வந்தாங்கன்னா அவங்கள கமிஷனர் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். அம்மா ராணி, நீ என் கனவை நனவாக்கணும். நான் ரிட்டையர்ட் ஆனோன்னு என்னோட இடத்துல நீ இருக்கணும். தீவிரவாதிகளை ஒடுக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா? ரம்பா, என்ன இது? வா போலாம். ப்ளீஸ் ராஜா, என்ன தனியா விடு. முடியாது. இந்த மாதிரி நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் ராஜா, என்ன தனியா விடுன்னு சொல்றேன்ல. ரம்பா, முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நடக்க போறதை யோசி. அத பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன செய்ய போற? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். சக்தி, நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். ஓகே, நான் இப்போ உன்கிட்ட தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வந்துடுறேன். டேய் கார்த்திக், உன் கதை முடிய போதுரா. நீ கொலை பண்ண என் அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, அவங்க 4 பேர் சாட்சியா உன்னை கொல்ல போறேன். அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும்.
வேலூர் ஜெயிலிலிருந்து தப்பித்து சென்ற கைதி கொலை. ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கார்த்திக், பிரபு, சக்தி என்ற 3 கைதிகளும் வேலூர் ஜெயிலிலிருந்து தப்பித்தது ஏற்கனவே நமக்கு தெரிந்தவை. நேற்றிரவு 10 மணிக்கு திருநீர்மலை காட்டுக்குள் கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கின் பிணம் கிடைத்துள்ளது. கார்த்திக்கின் மரணம் குறித்த விவரம் எதுவும் தெரியவில்லை. கார்த்திக்குடன் தப்பித்து போன அவனது நண்பர்கள் பிரபுவும் சக்தியும் தான் கார்த்திக்கை கொலை செய்திருக்க வேண்டும் என்று போலீஸ் கமிஷனர் தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். என்ன ராஜா, எப்படி இருக்க? ஃபைன், தேங்க்யூ சார். டிஎஸ்பி ரம்பா எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? வாட்? ரம்பா எங்க இருக்கான்னு நான் உனக்கு சொல்லுமா? வாட் ஏ ஜோக். ஓமுட்பி எங்க இருக்கான்னு எங்கிட்ட கேட்கறது ஆச்சரியமா இருக்குப்பா. சார், நேத்து ராத்திரி திருநீர்மலை காட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பணத்தை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த கொலையை பார்த்தா சக்தியும் பிரபுவும் அவனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. வாட் டு யூ மீன்? எஸ் சார், கார்த்திக்கு ரொம்ப நாளா பகையா இருக்கிறவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீ சொல்ற மாதிரி எதிரிங்களே கொலை பண்ணி இருந்தாலும் அதை பண்றதுக்கு யாருக்கு சான்ஸ் இருக்கு? ஏன் இருக்கக்கூடாது சார்? தேசத்துக்கு துரோகம் பண்ற இவங்க மேல எத்தனையோ பேருக்கு கோவம் இருக்கலாம் இல்லையா? அப்பனா நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்கறியா? நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்யானதுன்னு உங்களுக்கு தெரியாது? ராஜா, என்ன கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை. ஒரு அட்வொகேட்டா நான் கேட்கிறேன். கார்த்திகை கொலை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு நிச்சயம் தெரியாது. ஏன் தெரியாது சார்? கார்த்திகை கொலை பண்ணது ரம்பா தான் எனக்கு தெரியும். வாட்? ரம்பா கார்த்திகை கொலை பண்ணாலா? ஆமா சார். ராஜா, ரம்பா டியூட்டி விஷயமா டெல்லிக்கு போயிருக்கா. நேத்து மத்தியானம் கூட அங்கதான் இருக்கிறான்னு எனக்கு தகவல் வந்தது. ஓகே மிஸ்டர் கமிஷனர் சார், சாட்சியம் காட்டுறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தெரியும். கூடிய சீக்கிரம் நான் உங்களை கோர்ட்ல சந்திக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். சிவா, நாம முதல்ல சந்திச்சப்போ நீங்க கை கொடுத்தீங்க பாருங்க, அன்னைக்கே என் மனசுல உங்க முகம் நிரந்தரமா தங்கிடுச்சு. தேங்க்யூ சந்திரலேகா. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை நீயே உன் வாயால சொல்லிட்ட. தேங்க்ஸ் லார்ட். சந்திரகலா, எனக்கும் சிவாவுக்கும் நடுவுல நந்தி மாதிரி வந்துட்டல்ல. உன்னை கொலை பண்ணி காக்காக்கும் கழுகுக்கும் எரியா போடல, என் பேரு மல்லிகா இல்ல. சக்தி, அந்த ரம்பா நம்ம கார்த்திகை கொடூரமா கொலை பண்ணிருக்கா. நம்ம கையாளாகாத மாதிரி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். பிரபு, அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை திருப்பி தாக்குவானோ எதிர்பார்க்கவே இல்லை. ஓடி போய் தான் உயிரை காப்பாத்திக்குவான்னு நினைச்சனே தவிர இந்த மாதிரி நம்மள கொலை பண்ணுவான்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் சரி, நாம கொலை பண்ணது தப்பு. நம்ம கார்த்திகை கொலை பண்ண அவளை சும்மா விடக்கூடாது. அவளை சாகடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. பிரபு, ஆவேசப்படாத. அடிப்பட்டவங்க இப்படித்தான் ஆவேசப்படுவாங்க. அவ நம்மள கொல்ல வருவான்னு கார்த்திக் சொன்னது ஞாபகம் இல்ல? இப்ப கார்த்திகை கொன்ன அவ நிச்சயம் நம்மள தேடி வருவா. இந்த முறை அவளை உயிரோட விடக்கூடாது. ஆமா சக்தி, அவ நம்ம 2 பேரும் தேடி கண்டிப்பா அங்க வருவா. நம்ம கையாலே அவளை சாகடிக்கிறோம். ராஜா, என்ன அப்படி பாக்குற? ராத்திரி நீ எங்க இருந்த? எதுக்கு ராத்திரி நான் எங்க இருந்தேன்னு அவ்வளவு அக்கறையா கேக்குற? உன்னை விட்டுட்டு வேற யாராவது சைட் அடிக்கிறேன்னு நினைக்கிறியா? ரம்பா, ஜோக் அடிக்காத. நேத்து ராத்திரி நீ டெல்லியில இருந்த?
ஆமா, அங்கதான் இருந்தேன். கமிஷனர் சார் தான் என்ன அனுப்பிச்சாரு அங்க ஒரு வேலையா. நோ, நேத்து நீ டெல்லியில இல்ல, திருநீர்மலை காட்டுல இருந்த. காட்லியா? அங்க எனக்கு என்ன வேலை? எஸ், அங்கதான் உனக்கு வேலையே. உன் குடும்பத்தை கொலை பண்ண அந்த 3 பேரையும் கொலை செய்யணும்னு வெறியோட சுத்துற. சட்டத்தை நீ கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கொலை செஞ்சுக்கிட்டு வர. எஸ், யூ ஆர் ரைட். சோ உன் பர்சனல் ரிவெஞ்சுக்காக கார்த்திகை கொலை பண்ண, அப்படித்தானே? எதுக்காக பர்சனல் நினைச்சுக்கணும்? என்னோட கடமையில அதுவும் ஒண்ணு. அவன் ஒரு கிரிமினல், ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். என் கண்ணுல பட்டா ஷூட் பண்ணிட்டேன். அப்படின்னா அதிகாரம் இருக்குன்னு சட்டத்தை உன் கையில எடுத்துக்குவியா? கண்டிப்பா எடுத்துப்பேன். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சிங்களை கொலை பண்ண அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடியே தீருவேன். மிச்சம் இருக்கிற அந்த 2 பேரையும் கொலை பண்ணுவேன். ரம்பா, உங்க அப்பாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பவே நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருந்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி டிஎஸ்பி லெவலுக்கு வந்தான். நான் கமிஷனர் ஆயிட்டேன். எங்க பதவி வேணா வித்தியாசமா இருக்கலாம், எங்க நட்புக்குள்ள வித்தியாசமே கிடையாது. அதான் எனக்கு தெரியுமே. திருப்பி எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா. உங்க அப்பாவை கொலை பண்றவங்களை நீ கொலை பண்ணிக்கிட்டே இருந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா இல்ல தடுக்கணுமான்னு எனக்கு தெரியலம்மா. சட்டப்படி நீ செஞ்சது தப்பு. ஆனா நியாயப்படி யோசிச்சு பார்த்தா நீ அவங்கள கொலை பண்ணது சரி. யாரு என்ன நினைச்சாலும் சொன்னாலும் என் முடிவு மாறாது சார். கார்த்திகை எப்படி கொலை பண்ணணும் அதே மாதிரி பிரபுவையும் சக்தியும் கொல்லுவேன். ஓகே, உன் இஷ்டப்படியே பண்ணு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சக்தி, அவ நம்ம கையில கிடைப்பான்னு பார்த்தேன். அவளை ஒரே சீவி இருப்பேன். அவன் நேரம் நல்லா இருக்கு, தப்பிச்சிட்டா. பிரபு, அவ மிஷின் கண்ணால சுட்டாலும் நம்மால தப்பிக்க முடியுதுன்னா நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா சக்தி, எது எப்படி நடந்தாலும் இந்த விளையாட்டுல அவளோ நாமளோ சாகுறது நிச்சயம். சாகுறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஆசை நிறைவேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆசை? அந்த ஆசை தான். 5 வருஷமா பொம்பளை வாசனை இல்லாம இருந்துட்டோம்ல. இப்ப இருக்கிற நிலைமையில நாம வெளியே போனா அது அவ்வளவா நல்லா இருக்காது. பரவாயில்ல சக்தி, ஆசையை நிறைவேற்றாம போயிட்டா நாம ஆம்பளே இல்ல. வேணுமா? வேணும்னு தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்கு போலாம் வா. உன் வீட்டுக்குலாம் வர மாட்டேன், என் வீட்டுக்கு வா. எங்க வீட்டுக்கு வந்தா 5000, நான் உங்க வீட்டுக்கு வந்தா 10000. 15000மே தரேன், வா. கம் ஆன். இதுதான் என் வீடு. உட்காரு. அப்பாடா சக்தி, ஃபிகர் சூப்பரா இருக்கு. நீ ஒரு பார்வை பாரு. வேணாம் பெல்லா, அவளை கொலை பண்ற வரைக்கும் நான் யாரையும் தொட மாட்டேன். அவளை கொலை பண்ணணும். நம்ம கார்த்திகை கொலை பண்ண அந்த டிஎஸ்பியை நான் கொலை பண்ணணும். ஏய் சீ, போந்த பக்கம். இங்க பார் பங்கஜம், நம்ம ஆளுக்கு மூடு இல்ல, நீ போ. Cheers. Cheers.
பிரபு எங்க இருக்க? பிரபு 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 அதுக்குள்ள உனக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சாடா? பிரபு உன்னை கொலை பண்ணது யாரு? என்கிட்ட சொல்லு சொல்லு, யாருன்னு என்கிட்ட சொல்லு பிரபு, சொல்லு. டேய் சக்தி, உன் கார்த்திகையும் கொலை பண்ணிட்டேன், உன் பிரபுவையும் கொலை பண்ணிட்டேன். இப்போ கடைசியா உன் மரணத்துக்கும் முடிவு கட்ட போறேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ரம்பா
ரம்பா நீயா? என் கார்த்திகையும் பிரபுவையும் கொன்ன உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கொலை பண்ணி என் நண்பர்களோட ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி கொடூரமா நடந்துக்கிற? கொஞ்சமாவது எதை பத்தியாவது யோசிக்கிறியா நீ? பாக்குறவனை எல்லாம் கொலை பண்ணிட்டே போறதுக்கு உன் மனசுல என்ன பெரிய மகா காளின்னு நினைப்பா, இல்ல உனக்கு பெரிய ஜான்சி ராணின்னு நினைப்பா? இல்ல ரம்பா நினைச்சிட்டு இருக்கேன். ரம்பா, நான் சீரியஸா சொல்றேன். ஒரு டிஐஜி பதவியில இருந்துகிட்டு சட்டத்தை நீ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அப்பாவி இல்ல. ஐ எம் எ லாயர். ஓகே ராஜா, லாயர்னு சொல்றல, லீகலா உன் வேலையை பார். பாக்குறேன். சாட்சியங்களோட வந்து உன்னை கோர்ட்ல சந்திக்கிறேன். ஏய் சந்திரா, சிவா என்னோட லவர். சிவாவை நானும் காதலிக்கிறோம். நிறுத்து மல்லிகா. உன் வாயில இருந்து சிவாங்கிற பேர் வந்தது உன் நாக்கே அறுத்துருவேன். என்னடா இஷ்டத்துக்கு பேசுற? நான் வருங்கால மிஸ்ஸஸ் சிவா, தெரியுமா உனக்கு? சிவா ஏன் கழுத்துல தான் 3 முடிச்சு போட போறாரு. என்னது உன் கழுத்துல 3 முடிச்சா? அவர் ஏன் சிவா? போடி. ஏய் நீ போடி. நிறுத்துங்க நிறுத்துங்க. சொல்றேன்ல, எனக்காக ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? சொல்லு சிவா, அவகிட்ட சொல்லு. கல்யாணம் பண்ணிக்க போறது நாம 2 பேர் தானே, அவகிட்ட சொல்லு. சிவா சொல்லு சிவா, நாம 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவகிட்ட சொல்லு. ஹலோ. ராதா, எப்படி இருக்க? நம்ம பசங்க எங்க? நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல டார்லிங், வந்துடுறேன். ஐ லவ் யூ டா. பை. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இருக்காங்களா? டேய், உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு என்கிட்ட ஏன்டா சொல்லல? நீங்க தான் கேட்கலையே. அப்படின்னா எங்க 2 பேரையும் காலிக்கிற மாதிரி ஏன்டா இத்தனை நாள் நடிச்ச? நானா உங்களை லவ் பண்ண சொன்னேன்? அம்மா. போடா. மல்லிகா, என்ன மன்னிச்சிடுறி. இனிமே நம்ம நட்புக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். சந்திரா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. தப்பு நம்ம 2 பேர் மேலயும் இருக்கு. வாழ்க்கை பூரா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஏய் ரம்பா, என்ன கொல்றதுக்காக நீ தேடிக்கிட்டு இருக்க. உன்னை கொல்றதுக்காக நான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். எங்க போனாலும் நீ என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப உன் கதைய முடிக்கிற. ஏய் ரம்பா, உன் வீட்டுல உங்க அம்மா அப்பா கதைய முடிச்ச இடத்துல உன் கதையையும் முடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. என் கார்த்திகையும் பிரபுவையும் கொலை பண்ண உனக்கு நிச்சயம் என் கையில தான் நீ சாவு. சார், ரம்பா இப்படி கொலை பண்ணிட்டே போறா. அவளை கண்டிக்காம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே.
ஆமா ராஜா, சினிமா ஆளுக்கும் போகாம டிக்கெட்டும் வாங்காம ஒரு நல்ல சென்டிமெண்ட் கிரைம் ஆக்ஷன் சினிமாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ரம்பா புண்ணியத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் கமிஷனர் சார், நான் ரம்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஜோக் அடிக்கிறீங்க. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு ரம்பாவை நான் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். அங்க உன்னோட வாத திறமையினால ரம்பாவுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தருவியோ இல்லனா தூக்கு தண்டனை வாங்கி தருவியோ அது உன்னோட இஷ்டம். என்ன சொல்ற? ஓகே மிஸ்டர் கமிஷனர், நான் உடனே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு நான் உங்களை கூட கூப்பிடுவேன். நாம சட்டத்தின் முன்னாடி கோர்ட்ல சந்திப்போம். இங்கதான் இருப்பாங்கறியா? நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்தா டெஃபினட்டா இங்க தான் இருப்பா. ஓகே, நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாரு. எஸ் மேடம்.
ஓகே ராஜா, இதோ ரம்பா, சொல்லு, இவளை என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணவா இல்ல கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணவா? நான் என்ன சொன்னாலும் அதை பண்ணுவீங்களா? கமிஷனர் சார் சார்பா நான் உறுதி தரேன். சொல்லு, என்ன பண்ணணும்? குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நம்ம 2 பேருக்கும் முகூர்த்தம் பார்க்கணும். நல்லா இருக்க.